தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. இப்போதான் அரசுமுறை பயணமாக வெளிநாடு போயிருக்காரு முதல்வர் அவர்கள். இப்போ அதை தொடர்ந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் சிங்கப்பூர் பயணம் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. எதனால் இப்போ இதை பேசு பொருளாக்குறாங்க? நேற்று காலையில் 11:20 ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பர்சனல் விஷயமா ஹெல்த் செக்கப்புக்காக போகிறாரு, வருஷத்துக்கு ஒருக்கா போவார், டாக்டர் உடைய கன்சல்டேஷனில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அமைச்சர் மாநில அமைச்சராக இருக்கவங்க போகணும், வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று இது அஃபிஷியல் விசிட்டாக இருக்குது, அரசு முறை பயணமாக தமிழ்நாடுடைய அமைச்சராக அவர் போகிறார் அப்படின்னா உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட அனுமதி வாங்கி நான் இந்த நிகழ்ச்சிக்காக போகிறேன், இதில் கலந்துக்க போகிறேன், இந்த பொறுப்புக்கில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு என்ஓசி வாங்குவாங்க. இல்லை பர்சனல் விசிட்டாக அவர் போகிறாரு அப்படின்னா அவர் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மூலயமாக சிஎம்க்கு ரெக்வஸ்ட் வச்சு அது மூலமாக அவர் அனுமதி பெற்று போகணும். ஸோ இங்கே அஃபிஷியல் விசிட் இல்லை அப்படின்னால ஹோம் மினிஸ்டர் என்ஓசி வாங்க வேண்டியதில்லை. பட் பர்சனல் விசிட் அப்படிங்கும்போது சிஎம் இல்லாத இந்த நேரத்தில் இவர் போகிறாரு அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் அனுமதி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ ஆனால் மெடிக்கல் இஷ்யூஸ்க்காக தானே அவர் ஃபாரின் போகிறாரு, இதில் என்ன சிக்கல்? இல்லை, போகவே கூடாதுன்னு சொல்லல. பட் சிஎம் இல்லாதப்போ ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி அவர் அப்ரூவல் ப்ராப்பராக வாங்கினாரா இல்லை இவர் சட்டனாக கிளம்பி போனாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆல்ரெடி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் பழனி மாநாடு இருந்த காரணத்தினால தான் அதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. பழனி மாநாடு இவர் போகவே இல்லை. பழனி மாநாட்டுக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா தமிழ்நாடு அமைச்சரவையில் நம்பர் 1 அப்படிங்கிறது முதலமைச்சர். எல்லா அமைச்சரவையிலும் நம்பர் 1 முதலமைச்சர். ஸோ அடுத்த இடத்துல நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது துரைமுருகன் அவர்கள் தான். ஸோ இப்போ இங்கே கவர்மெண்ட்டில் ஒரு க்ரைசிஸ் வருது, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது, ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வருது, இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னா டக்குன்னு டெசிஷன் டேக்கிங் அத்தாரிட்டி ஆகும், ஸ்பாட்டில் போய் நிற்க வேண்டிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம் இல்லாதனால நம்பர் 2 துரைமுருகனுக்கு தான் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அவர் கிளம்பி போகிறாருன்னா இந்த இடத்துல அது ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அந்த பவர் ஷிஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அதுதான் இங்கே விவாத பொருள் காரணம். ப்ராப்பராக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒன்று முன்னாடியே செக்கப்புக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை சிஎம் வந்தவுடனே போகலாம். இப்போ இவங்க 2 பேருமே இல்லைன்னா பார்ட்டியிலையும் ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் இல்லை, 2 ஹைகமாண்டும் இல்லை, கவர்மெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் இல்லை, ஹைகமாண்ட் இல்லைன்னா அப்போது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அடுத்த நிலையில் இருக்கிறவங்க யாராக இருக்கும், அப்போ அவங்க ஆப்வியஸாக அடுத்து அவங்க தானே அந்த அத்தாரிட்டி. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அடுத்த நிலையில் அப்படிங்கும்போது இங்கே ஸ்டாலின் இருக்கார், கட்சியோட தலைவர், முதலமைச்சர். 2வது இடத்துல அமைச்சரவையில் துரைமுருகன் இருக்கார், அங்கே பொதுச்செயலாளர் இருக்கார். கிட்டத்தட்ட அது ஈக்குவலான ஒரு போஸ்ட் தான். தலைவருக்கு ஈக்குவலாக பொதுச்செயலாளர், ஒரு சில நேரங்களில் பொதுச்செயலாளருக்கு அதிகாரங்கள் இருக்கும். ஆனால் இப்போ இங்கே 3rd பிளேஸில் இவர் இருக்கார், யார், நேரு இருக்கார் கேபினெட்டில். அங்கே பொருளாளருங்கிற இடத்துல டிஆர் பாலு இருக்கார், அவர் எம்பி. ஸோ அந்த பார்ட்டி டெசிஷனுக்கும் இங்கே பார்ட்டியும் கவர்மெண்ட்டுமான அந்த ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்குல்ல, அங்கேயுமே ஒரு பிரச்சனை வரலாம்ல, ஒரு கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கன்ஃபார்மாக வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராப்பராக பண்ணாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நேரத்தில் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். சரி, விடுங்க. அவருக்கு என்ன அவசரமோ, மெடிக்கல் இஷ்யூஸ் வேறு ஏதாவது கிரிட்டிக்கலாக ஏதாவது சின்னதாக ஏதாவது இருந்திருக்கலாம், அதனால் போயிருக்கலாம். அடுத்து ஒருத்தர் எப்போவுமே கூட்டணியை பற்றி என் தம்பி தான் முடிவு பண்ணணும், இல்லை என் தம்பி எப்போ வேணால் வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாப்புல. கடைசியில் இப்போ என்ன தனிச்சு போட்டின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா. தம்பி கதை அடைச்சிட்டாப்புல, தம்பியை போய் பார்த்துருக்காப்புல, தம்பிக்கிட்ட ஏதோ கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரியே அரிசி கப்பல் ஆமக்கறி கதையெல்லாம் அங்கேயும் போய் சொல்லியிருப்பார். தம்பி வேணால் அதை கேட்டுக்கிட்டு சினிமாவில் டேரக்டர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டு நம்பின தம்பி தானே நமக்கு அண்ணன், அவருக்கு தம்பி. அவர் எந்தளவுக்கு வெள்ளந்தியாக இருந்தாருன்னா வேட்டைக்காரன் சுறா கதையெல்லாம் நம்பி, சுறாவெல்லாம் 50வது படமாக பண்ணவர் தானே, அந்த கதையே நம்பின மனுஷன் வெள்ளந்தியாக இருப்பார் பாவம். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் அது ஏதோ ஒரு கட்சிக்கு அழிவு. ஒன்று சீமான் அவர் பார்ட்டி அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பார், இல்லை சீமான் பார்ட்டி டிசால்வ் ஆகி அந்த கூட்டம் இந்த பக்கம் மைக்ரேட் ஆகும். ஸோ 2 பக்கத்துலேயும் அதை சீரியஸாக எடுத்து விஜய்க்கு இதில் பெருசாக லாஸ் கிடையாது. 0லேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அச்சீவ் பண்ண போகிறது எல்லாமே அவருக்கு ப்ளஸ், வர்றது எல்லாமே லாபம் தான். ஆனால் சீமானுக்கு அப்படிங்கிறது அது மைனஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அதை எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்.
ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நகம்பு புட்டைக்கே கையை தூக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ யார் முதல்வர் வேட்பாளருங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அவரை ஏற்றுக்குவாரா, இவர் ஏற்றுக்குவாரா? அதனால் தம்பி கழட்டி விட்டார். தம்பி கழட்டி விட்டது வந்து அது வந்து நம்மளை கழட்டி விட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உதாரணமாக போட்டு நம்ம வந்து தனிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விரைவில் வந்து வேட்பாளர் இப்போ வரைக்கும் ரெடி ஆகிட்டார். 60 தொகுதிக்கு இப்போவே வேட்பாளர் ரெடி பண்ணிட்டாரா. 60 ஆடுகள் ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அறுக்க போகிற ஆடுகள் 60 ஆடுகள். சரி, அந்த புது அண்ணன் வந்து ஏதோ மாநாட்டுக்கு திரும்பவும் ஏதோ டேட்லாம் மாற்ற போகிறாங்களாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு மாநாடுக்கு வந்து 23ஆம் தேதி கேரளாவை சேர்ந்த ஆஸ்தான ஜோதிடர் கொடுத்த அந்த நாளில் தான் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ மாநாடுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 234 சட்டமன்ற தொகுதி கணக்கு வச்சு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 2500 பேர் தொண்டர்கள் டார்கெட். மினிமம் 1500 பேராவது கொண்டு வரணும். ஓவராலாக 5 to 6 lakhs க்ரௌடை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. ப்ளஸ் பாண்டிச்சேரியில் வந்து ஆனந்த் அவருடைய கூட்டாளிகள் அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு வருவாப்பில். ஸோ அதுதான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கலில் இருக்கவங்கலாம் 23ஆம் தேதி காலையில் கிளம்புனா போதும். லாங்கில் இருக்கவங்கலாம் 22 காலையில் கிளம்பி பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து அங்கங்கே ஹால்ட் பண்ணி வந்துடுங்க. மேல்மருவத்தூர்கிட்ட ஹால்ட் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்கம் 5ஆம் தேதி படத்தோடைய ரிலீஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிடக்கூடாது, கிளாஸ் ஆகிடக்கூடாது. பார்ட்டி வேறு, படம் வேறு. ஸோ நீங்கள் படத்துக்கு வைக்கிற எந்த பேனர்லேயும் எதுலேயுமே வந்து கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேரோ, கட்சி சம்மந்தப்பட்ட பேரோ, கட்சி பேரோ எதுவுமே இருக்கக்கூடாது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. அது வரைக்கும் கட்சி கொடியோ, கட்சி பேரோ, கட்சி சார்ந்த எதுவுமோ படத்துக்கான வைக்கப்படுகிற தேட்டர் சுற்றி வைக்கப்படுகிற பேனர்களே இருக்கக்கூடாது. அது தனி, இது தனி அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதாவது வந்து நீங்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தான் நீங்கள் அதை வைக்கிறீங்க. மக்கள் இயக்கம் வேறு, தாவேக்கா வேறு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே தான் ஒரு சூட்சமாக இருக்குது. மக்கள் இயக்கம் வேறு, தாவேக்கா வேறு அப்படின்னு நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா, மக்கள் இயக்கத்து கூட்டத்தை காமிச்சு தான் நீங்கள் தாவேக்கா எங்கள்கிட்ட இருக்குது, இத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு சொன்னீங்க. இப்போ மக்கள் இயக்கம் வேறு, தாவேக்கா வேறுனா, தம்பி நீ உனக்கு போஸ்டர் ஒட்டினதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு, கட்சி பக்கம் பதவியெல்லாம் கேட்டு வந்துடாத. ஏன்னா வழக்கமாக இது நடக்கும். எல்லாருமே வந்து நடிகராக இருந்து அது அவங்க வந்து கட்சியாக பரிணமிக்கும் போது இந்த சம்பவம் நடக்கும். விஜயகாந்த் வந்து கரெக்டாக பண்ணார். இங்கே பொறுப்பில் இருந்த ஆட்களை அப்படியே மாற்றினார். ரஜினிக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அதை ப்ராப்பராக பண்ண முடியாமல் போய் தான் கட்சியில் வந்து கைகள் விட்டு மொத்தமாக தூக்கி போட்டு போனார். கமல்கிட்டையுமே அந்த இஷ்யூ இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் வந்து கோவை சரளா இன்னும் நிறைய பேரை வந்து பார்ட்டிகளை உட்கார வச்சோடனே இங்கே ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து அவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணோடனே அந்த பிரச்சனை ஆச்சு. ஸோ அது இங்கேயும் நடந்துடாமல் விஜய் பாப்பாராங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மாநாடை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி நடத்துவதாக திட்டமிட்டப்பட்டு மாவட்ட எஸ்பி கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க. அனுமதி கேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆய்வெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு 21 கேள்விகள் கேட்டு விளக்கம் கொண்ட 21 கேள்விகள் கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து அணுகப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஜென்ரலாக இருக்க விஷயங்கள் தாண்டி, ஸோ இது பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கும்போது வந்து சிஎம்மும் ஊரில் இல்லை அப்படிங்கிறனால எந்த இஷ்யூவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் காவல்துறை தரப்புலேருந்து வந்திருக்காங்க. பட் அதே சமயம் விஜய் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்களுக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ விஜய் சைட்லேருந்து அட்ரஸ் பண்ணி அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு அடுத்த கட்ட ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் வந்து, ஒரு பக்கம் வந்து திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திட்டமிட்ட தேதியில் மாநாடு நடத்துறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு திட்டமிட்டபடி மாநாடு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திருப்பி அதாவது கட்சி நிர்வாகிகள் அவங்க வந்து அதே கேரளா ஜோசியர்கிட்ட போயிட்டு 23ஆம் தேதி சப்போஸ் நடத்த முடியலன்னா அடுத்து வேறு எந்த தேதியில் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு தேதியும் வந்து கேட்டிருக்கதா சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இந்த 21 கேள்விகளுக்கு அவங்க பதில் கொடுக்குறதுலாம் இருக்குது. 5-6 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ப்ராப்பராக அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் வந்து விஜய் சைட்லேருந்து ப்ராப்பராக எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணியிருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து லீகலாக வந்து அவங்க செஞ்சு கொடுக்கணும். ஒருவேளை அதை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா தான் அங்கே ஒரு பிரச்சனை வரும். அது தேவையில்லாமல் வந்து அரசுக்கு கெட்ட பேரை கொடுப்பதோட விஜய்க்கான மைலேஜாக போகும். ஸோ அந்த மைலேஜை தேவையில்லாமல் கொடுத்துட மாட்டாங்கன்னு நம்புகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சரிட்டு இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பொத்தேரியில் ஒரு சம்பவம் நடந்தது.
தனியார் கல்லூரியில் நடந்த சம்பவம் உங்களுக்கே தெரியும். இப்போ அதில் அப்டேட் ஏதாச்சும்? ஏற்கனவே அந்த வீடியோ பேசியிருந்தோம். கீழே வந்து தனியார் கல்லூரின்னு சொல்லி போகிறீங்களே, ஏன் அந்த கல்லூரி பேரை சொல்ல தைரியம் இல்லையா அப்படின்னாங்க. அந்த கல்லூரி பேரை சொல்கிறதுல வந்து பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் கிடையாது. ஆனால் அந்த கல்லூரி பேரை போட்டு ஒரு வீடியோ போடும்போது அந்த கல்லூரியில் 5000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் சில 100 மாணவர்கள் தவறு செஞ்சுருக்கலாம். இன்னும் வந்து அந்த கல்லூரியில் முதல் தலைமுறை பட்டதாரிகளாகவும் கல்வி தான் மூலதனம், கல்வி தான் வந்து எதிர்காலத்துக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு கல்விக்காக படிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த கல்லூரி பேரை பயன்படுத்துவதன் மூலமாக தவறு செய்த சில 100 மாணவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறோங்கிற பேரில் அப்பாவி மாணவர்கள் பல பேரை வந்து குற்றச்சாட்டுக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு பொதுப்படைத்தன்மைக்குள்ளே இந்த சமூகம் கட்டமைக்கும். அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து எங்களை ஈடுபடுத்திக்க வேண்டாம், பொதுப்படையாக வந்து அந்த கல்லூரியை சொல்லி அங்கே இருக்க அப்பாவி மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் போன முறை வந்து பேர் சொல்லலை, இந்த முறையும் பேர் சொல்ல போகிறதில்ல. இது வந்து தவறு செய்பவர்களுக்கு துணை போகிறதில்ல, அங்கே பாதிக்கப்படாமல் தவறு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணம் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். ஐயா, மக்கள் தரப்புலேருந்து இப்போ ஒரு கேள்வி. இப்போ நம்ம சொல்லலை அப்படிங்கிறதுக்காக வந்து இது வெளியில் தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது. எல்லா ஊடகங்களையும் அந்த பேர் வந்துருச்சு. நீங்கள் மட்டும் சொல்லாமல் இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்களாம் பாதிக்கப்படாமல் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நான் அந்த தப்பை செய்யாமல் இருக்கேன், ஓகேவா? ஒருத்தர் நோக்கி கல் எறியுது அப்படின்னாங்கன்னா அந்த கல்லை நோக்கி எரிஞ்சிக்கிட்டு அந்த கல் என் கையிலேருந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த சொல் என்கிட்டேருந்து போகாமல் இருக்குதுங்கிற வரைக்குமான ஒரு விஷயத்தான் என்னால் இது பண்ணிக்க முடியும். ஒட்டுமொத்த ஊடகத்தையோ சமூக ஊடகத்தையோ கட்டுப்படுத்தக்கூடிய இடங்களில் நம்ம இல்லை. நம்ம ஊடகத்தில் நம்ம வந்து திட்டமிட்டு அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே ஒழிஞ்சு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து கமெண்ட்டில் கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரெய்டின் மூலமாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டுச்சு. அந்த கஞ்சா, ஆயில், அந்த ஹுக்கா, அந்த டியூபு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டாங்க. அது ஏற்கனவே வந்து ஊடகங்களில் வந்துருச்சு. இதில் ஒரு 21 மாணவர்கள் 19 மாணவர்கள் உள்ளிட்ட 21 பேரை கைது பண்ணி மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு, ஓகேவா, ஒரு ப்ராப்பர் மீடியா, எந்த மீடியாலையும் வந்து ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் மீடியாவில் பேர் இருக்காது, அரெஸ்ட் பண்ணது யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்த பேப்பர்ஸ்லேயே அதுதான் இருக்கும். ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் மீடியா எத்திக்ஸோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 21 பேர் 19 மாணவர்கள்ட்ட 21 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் அந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, கல்வியை கருத்தில் கொண்டு பிணை வழங்கப்பட்டிருக்குது, வழக்கு இருக்குது, பிணை வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வந்து அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் வந்து காவல்துறை வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாணவர்கள் 19 பேர், அவங்ககிட்ட சில பொருட்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ரவுடிகள், காலேஜ் ட்ராப் அவுட்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் இதில் செய்கிறாங்க. இதுலேயும் வந்து இந்த 19 பேர் காவல்துறை தரப்புலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 19 பேரை வந்து கிரிமினல்ஸ்னோ அக்யூஸ்டுனோ சொல்லலை, 19 பேரும் விக்டிம்ஸ் அப்படிங்கிற டோனில் தான் காவல்துறை பதிவு பண்ணுறாங்க. எப்படி அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து ஒரு முன்னணி ஊடகத்துக்கு சொல்லியிருக்காரு, ஆங்கில ஊடகத்துக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 19 பேர், அதாவது வலிமை நிலையில் இருக்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை குறி வச்சு இந்த டீம் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த கேங் வந்து அப்ரோச் பண்ணுது. அவங்க அந்த பசங்களை வந்து நீங்கள் வந்து இந்த பொருளை விற்று கொடுங்க, பணக்கார பசங்களை விற்று கொடுங்க, விற்று கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பசங்களை அடிக்ட் ஆகுறாங்க, அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை அவங்கள அடிக்ட் ஆக்கி அதன் மூலமாக இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரீட்டைலர்ஸாக மாற்றி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து காவல்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஈஸியாக வந்து டார்கெட்டட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களும் இதில் விக்டிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம இங்கே பதிவு பண்ண ஒரு கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சு. இப்போ இந்த கல்லூரி விஷயம் இதோட ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது இல்லாமல் இது போதை மாத்திரைகள், அப்புறம் கடற்கரை பக்கத்தில் வந்து போதைப் பொருள்லாம் வந்து கிடைச்சதா தகவல் வருது. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்கரை பகுதியில் ஒரு பொருள் வந்து ஒரு பாக்ஸ் கடலில் மிதந்து கரை ஒதுங்கி இருக்குது. அதை பார்த்த மீனவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடலோர காவல்படைக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, ஏன்னா மர்ம பொருள் அப்படிங்கும்போது அது என்ன வேணா இருக்கலாம் இல்லையா, உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கலாங்களா, ப்ராப்பராக அவங்க இன்ஃபார்ம் பண்ண பிறகு வந்து போலீஸ் வந்து ப்ராப்பராக அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி
எதுவும் வந்து பிரச்சனைக்குரிய பொருள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, அதாவது வெடிக்கக்கூடிய பொருள் இல்லை, உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருள் இல்லை அப்படின்ன பிறகு அது வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து மெத்தப்பட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக் இருந்திருக்குது. அதோடைய சந்தை மதிப்பு வந்து 1 கோடி ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க. கடற்கரையில் கரை மிதந்து இந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள் வந்திருக்குன்னா இது இங்கிருந்தோ டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது தவறி விழுந்திருக்கணும். ஸோ அப்போது கடற்கரையில் தமிழக கடலோர பகுதிகளில் இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு சம்பவம் வந்து என்ன அப்படின்னா, சென்னையில் சீனிவாசபுரம் பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்க சீனிவாசபுரம் பகுதியில் போதைப்பொருள் விற்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. பட்டினப்பாக்கம் காவல்துறை வந்து அங்கே போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு குடியிருப்பில் போயிட்டு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் வீட்டில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தகவல் வருது. இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க ரைட் பண்ணி அந்த பர்டிகுலர் வீட்டை தேடி பார்க்கும்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 2000 போதை மாத்திரைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த போதை மாத்திரைகள் அப்படிங்கிறது வந்து டேப்லெட்ஸ், நார்மல் டேப்லெட்ஸ் மாதிரியே இருக்குது, இல்லை சாக்லேட்ஸ் மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து அந்த கல்லூரி விஷயம் பேசினோம்ல, அதுலேயும் வந்து காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஈஸியாக வந்து சின்ன பவுடர் பாக்கெட்டு இல்லை டேப்லெட்ஸ் சாக்லேட்ஸாக அவைலபிளாக இருக்குது, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஈஸியாக கைமாற்றி விட முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துலையும் வந்து 2000 மாத்திரைகளை ஒரே நபர்கிட்ட வந்து ஆஷிக் பாஷா அப்படிங்கிற நம்பர்கிட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் யாருக்கு வாங்கினார், யார்கிட்ட விற்கிறதுக்காக முயற்சி பண்ணார் அப்படிங்கிற விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ நாளுக்கு நாள் வந்து போதைப்பொருள் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ சமீபத்தில் தமிழக அரசியல் களத்தில் ஒருத்தர் அடிக்கடி வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கார் போல. இப்போ திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் தான், அவர் தான் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து சில விஷயங்கள் அவர் பேசும்போது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கடுப்பு ஆகும், ஆடியன்ஸுக்கு அது மக்களுக்கு கடுப்பு வரும், சொந்த கட்சிக்கே கடுப்பு வரும். குடும்பத்தில் இருக்கவங்க தவிர்த்து மீதி இருக்க ஊரில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய மனுஷன் தான் அவர். அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து அண்மையில் அவர் பல நேரங்களில் மக்கள் நலன் சார்ந்த நிறைய விஷயங்கள் பொதுவெளியில் வைப்பார். பட் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற டோன் அந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் கோவத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா, அண்மையில் வந்து சென்னை பெருநகர மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய கூட்டம் நடந்துச்சு, மாமன்ற கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து கார்பரேஷன் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, கூவம் நதி மறுசீரமைப்பு, எனக்கு விவரம் தெரிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து மேயராக இருந்தார் 96-2001 காலகட்டம் நினைக்கிறேன். அப்பையிலேருந்து கூவம் நதியை சீரமைக்கணும்னு இப்போ வரைக்கும் வந்து பலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட பார்க்கல. இவங்க பண்ண ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அங்கே இருக்கிற விளிம்பு நிலை மக்களை இடித்து வீட்டெல்லாம் இடித்து தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அதே கரைக்கு இந்த பக்கம் வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அது அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு விஷயம். அந்த வகையில் வந்து இத்தனை ஆயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இத்தனை கோடி ஒதுக்கணும், இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னோடனே சந்தோஷம், சிறப்பு, என்ன செலவு பண்ணிங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. சரி, வாய் வார்த்தையாக வழக்கம் போல் உரண்டை இழுக்கிறதுக்காக தான் கேட்குறாரு, வேணும்னே சீன்றதுக்காக பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்ச இடத்துல ப்ராப்பராக அதை வந்து ஒரு லெட்டராக எழுதி கார்பரேஷன் மேயருக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அவர் வந்து கேட்டிருக்காரு, நல்ல விஷயந்தான் வெள்ளை அறிக்கை கொடுப்பது. ஏன்னா திமுக கடந்த ஆட்சியில் வந்து எதுக்கெடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுன்னு ஏகப்பட்ட வெள்ளை அறிக்கை கேட்டாங்க. இப்போ கூட வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை கேட்குறாங்களே, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னோடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவங்களோட உரிமை அப்படின்னு அவர் யோசிக்கலை. இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன கம்பெனியோட ஓனர்ஸ்க்கு வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டுரும், அதனால நாங்கள் வெள்ளை அறிக்கை விட முடியாது அப்படின்னு தான் சொன்னார் ஒழிஞ்சு, இப்படி மக்களுக்கு கடமை அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லலை. ஓனர்களுக்கு எப்பொழுதுமே ஜியும் அவங்க ஓனருக்கு பயப்படுவாங்க, இவங்க வந்து வேறு சில ஓனர்களுக்கு பயப்படுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஓனர்களுக்காக தான் கட்சி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து முதலீடுகள் தொடர்பாக ஏன் கேட்கப்படுது அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னொன்று, நாங்கள் வந்து 50 ஃபேக்ட்ரி திறந்துருக்கோம், 70 ஃபேக்ட்ரி திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சந்தோஷம்தான். இதே திமுக ஆட்சியில் 2006-11 நோக்கியா ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிலாம் வந்துச்சு. எவ்வளோ நாள் இருந்தாங்க? அவங்களுக்கு கரண்ட் பில் சலுகை, வரி சலுகை, நிலக்குத்தகை இருக்க வரைக்கும் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போய் கை காசை செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது கடைசி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கல்ல, நோக்கியா மூட்டிகிட்டு போனாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள்
ஒரு கம்பெனி ஏன் லேட் ஆகுதுன்னா எதனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் அவங்க வரல அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி கம்பெனிங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சலுகை கொடுத்துருக்கீங்க, அதனால் என்ன கிடைக்கிது அப்படின்னு. இங்கே நீங்கள் வந்து இப்போது ஏகப்பட்ட கார் ஃபேக்ட்ரி கொடுத்துருக்கீங்க. கார் ஃபேக்ட்ரி கொடுக்குறது தப்பு கிடையாது. அவன் இங்கே இருக்க நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். உறிஞ்சி அவன் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறான். அதை இன்னொரு நாடுக்கு ஏற்றுமதி பண்ணி அவன் லாபம் சம்பாரிச்சிட்டு போகிறான். அப்படிங்கும்போது என்னுடைய நிலம், என்னுடைய நிலத்தடி தண்ணீர், எனக்கு உரிமையான ஒரு விஷயத்த என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு விளக்கம் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், கேட்டால் ஓனருக்கு வச்சுக்குவார் அப்படின்னா என் பொருளை எடுத்து இன்னொருத்தவங்க இந்த பழமொழி சொல்லுவாங்களே, கடத்தங்க எடுத்து வடிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி, அந்த மாதிரியான கதையாக தான் இருக்குது. ஸோ கட்சி தலைவரே வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கல, கார்பரேஷன் மேயராக கொடுத்துட போகிறாங்க. பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.